2026 ரிஷபராசிக்கு எப்படி இருக்கும்? ரிஷபராசியில கார்த்திகை நட்சத்திரம், ரோகிணி நட்சத்திரம், மிருகசீரிஷ நட்சத்திரம் அப்படின்னு 3 நட்சத்திரங்கள் இருக்கு. இந்த கார்த்திகை நட்சத்திரத்துல பிறந்தவங்க கொஞ்சம் கோபக்காரங்களா இருப்பாங்க. பிடிவாத குணமும் இருந்தாலும் எதிரிகள் வெல்லக்கூடிய ஒரு ஆற்றல் அப்படிங்கிறது இவங்களுக்கு அதிகமாவே இருக்கும். அப்படி சாமர்த்தியமா அவங்கள அட்டாக் பண்ண இவங்க கிட்ட நேர்மையான சிந்தனைகளும் இருக்கும், தெய்வ பக்தியும் இருக்கும். அப்பா அம்மா மேல ரொம்ப பாசமுடையவங்களாகவும் இவங்க இருப்பாங்க. அதே மாதிரி கூட பிறந்தவங்களோடையும் இவங்க பாசமுடையவங்களாக இருப்பாங்க. இவங்களுக்கு அதிக தைரியம் இருக்கிறதுனால எந்த ஒரு வேலையையும் துணிச்சலா செய்யக்கூடிய ஒருவராக இருப்பாங்க. இவங்கள்ட்ட இறக்க குணமும் தர்ம சிந்தனையும் அதிகமா இருக்கும். இவங்களுக்கு சொந்தமா வீடு, நிலம், மனை வாங்கக்கூடிய ஒரு யோகமும் இவங்களுக்கு கூடவே இருந்திருக்கு. இவங்க குழந்தைகளையும் மனைவிகளையும் ஓரளவுக்கு பாசமா இருக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க. அடுத்ததான் ரோகிணி நட்சத்திரம். எப்பவுமே இவங்க கஷ்டப்பட்டு உழைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை கொடுக்கும். இருந்தாலும் ஏதோ ஒரு விதத்துல தெய்வம் இவங்க கூடயே நிக்கிற மாதிரியான அனுபவத்தை இவங்க பெறுவாங்க. அடுத்ததான் ரோகிணி நட்சத்திரங்கள். இந்த ரோகிணி நட்சத்திரத்துல பிறந்தவங்க ரொம்ப சாந்தமான குணமுடையவங்களா இருப்பாங்க. பயந்த சுபாவம் உடையவங்களாகவும் இருப்பாங்க. இவங்களுக்கு அதிக இரக்க குணம் இருக்கும். ஆனா விருந்தோம்பல் பண்பு இவங்களுக்கு அதிகமாவே இருக்கும். சோ யாராவது வந்துட்டாங்க அப்படின்னா அவங்க சாப்பிடுற வரைக்கும் இருந்து உணவு பரிமாறி அதுக்கப்புறம் தான் இவங்க போவாங்க. அந்த அளவுக்கு அந்த சாப்பாட்டு மேல ஒரு நாட்டம் அதிகமாகவே இருக்கும். இவங்க மற்றவங்க கிட்ட பழகும் போது அவங்க கிட்ட அன்பு காட்டுவதும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். சொசம் ஆடம்பரமா வாழணும் அப்படிங்கிறது இவங்களோட ஒரு எய்மா இருக்கும். அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப பிடிக்கும். சொகுசா ஆடம்பரமா வாழணும், வெளிநாடு போகணும், வெளியூர் போகணும், போய் ஜாலியா இருக்கணும் அப்படிங்கறதுதான் இவங்களோட தணிக்க முடியாத ஒரு ஆசையாக இருக்கும். இவங்க கிட்ட பிடிவாத குணமும் இருக்கும். ஆனா நேர்மையா இருப்பாங்க. மத்தவங்களுக்கு அடங்கி போகாத தன்மையும் இவங்க கிட்ட இருக்கும். திடீர்னு கோபப்படுவாங்க, கெட்ட பேர் இருப்பாங்க. பொதுவா இவங்க அழகாகவும் அட்ராக்டிவாகவும் இருப்பாங்க. இவங்க அதிகமா முயற்சி செய்யாம முன்னுக்கு வரணும் அப்படின்னு ஆசைப்படுவாங்க. ஆனா வாழ்க்கையில நிச்சயமா இவங்க கஷ்டப்பட்டுதான் முன்னேறணும் அப்படிங்கிற ஒரு அமைப்பு இருக்கும். அதே மாதிரி நல்ல ஒழுக்கமுடையவங்களாக இருப்பாங்க. இவங்க கணவன் மனைவிக்குள்ள எப்பவும் சிறு சிறு கருத்து வேறுபாடுகள் இருந்துட்டு இருக்கும். ஆனாலும் ஓரளவுக்கு ஒத்துமையா இருப்பாங்க. இவங்களுக்கு இந்த பீச்சு, பார்க்கு இதெல்லாம் போயிட்டு அப்படியே ஜாலியா சுத்தி பார்த்துட்டு வரணும், டிவி பார்க்கணும், சினிமா பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ஆசைப்படுவாங்க. அடுத்துதான் மிருகசீரிஷ நட்சத்திரம். இந்த மிருகசீரிஷ நட்சத்திரத்துல பிறந்தவங்க பாத்தீங்கன்னா இவங்களுக்கும் ஆடம்பரமா வாழணுங்கிற ஆசை அதிகமாவே இருக்கும். அதுதான் இவங்களோட லட்சியம் அப்படின்னே சொல்லலாம். அது கொஞ்சம் முன்கோபம் இருக்கும், பிடிவாத குணம் இருக்கும். தன்னிஷ்டம் போல முடிவெடுக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசையும் இருக்கும் இவங்களுக்கு. இவங்க பாத்தீங்கன்னா எப்பவும் எல்லாரோடும் ஒரு நட்புறவோட பழகக்கூடியவங்களாக இருப்பாங்க. அதிகமான புத்திசாலித்தனம் இவங்களுக்கு இருக்கும். இவங்க அழகு சார்ந்த விஷயங்கள்ல ஆடம்பரமான தொழில் ஏதாவது செஞ்சாங்கன்னா கண்டிப்பா முன்னுக்கு வந்துருவாங்க. எதிரிகளை எதிர்க்கக்கூடிய ஆற்றல் இவங்களுக்கு அதிகமாக இருக்கும். இந்த மிருகசீரிஷ நட்சத்திரத்துல பிறந்தவங்களும் சரி, ரோகிணி நட்சத்திரம், கிருத்திகை நட்சத்திரத்துல பிறந்தவங்களும் சரி. இந்த கிருத்திகை நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு பாத்தீங்கன்னா அப்பா அம்மா இருப்பாங்க. ஆனா வேற யார்கிட்டயாவது வளரக்கூடிய ஒரு சூழ்நிலை இவங்களுக்கு உருவாகும். ஏன்னா இந்த கிருத்திகை நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு தாய் தந்தையோட பாசம் அப்படிங்கிறது குறைவாதான் கிடைச்சிருக்கும். அவங்களோட அரவணைப்புல வாழ முடியாத சூழ்நிலைகளை இந்த 3 நட்சத்திரக்காரர்களுக்குமே ஏற்படுத்தும். அடுத்ததா ரோகிணி நட்சத்திரம் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா தாய் தந்தையோட வளர்ப்புல இருந்தாலும் அதிகப்படியான கண்டிஷனுக்கு இவங்க ஆளாக்கப்படுவாங்க. வாழ்க்கை இன்னதுதான் அப்படிங்கிறத அடி வாங்கியே கத்துக்கிட்டவங்க அப்படின்னு சொல்லணும்னா அது இந்த ரோகிணி நட்சத்திரத்துல பிறந்தவங்க தான். மன ரீதியாகவும் சரி, உடல் ரீதியாகவும் அதிகபட்சமாக அடிகளை வாங்கியிருப்பாங்க. சோ அதனால இவங்க வாழ்க்கையில இதை செய்யக்கூடாது, இதை செய்யணும் அப்படிங்கிற ஒரு தீர்மானத்துக்கு இவங்களே வந்துருவாங்க. சோ பக்குவப்பட்ட ஒரு மனமாக மாறிவிடும். அதே நேரத்துல மிருகசீரிஷ நட்சத்திரத்துக்கு பாத்தீங்கன்னா ஒண்ணு அப்பா தூரமா இருக்கணும், இல்லைன்னா அம்மா தூரமா இருக்கணும்.
சோ 2 பேர்கிட்டயுமே இவங்க வளர மாட்டாங்க. மாற்றான் தாய் வளர்ப்புல வளரக்கூடிய பிள்ளைகளாக இவங்க இருப்பாங்க. இவங்களுக்கு காட்டக்கூடிய அன்புலையும் வித்தியாசம் இருக்கும். சோ அத உணர்ந்து இவங்க எதையுமே எதிர்பார்க்காத ஒரு வாழ்க்கைய வந்து வாழக்கூடியவங்களாக இருப்பாங்க. சோ மொத்தத்துல ரிஷபராசி அப்படிங்கிறது வந்து அன்புக்காக ஏங்கக்கூடிய ஒரு ராசியாக இருக்கும். இந்த ராசியில பிறந்தவங்க இந்த 3 நட்சத்திரக்காரவங்க தான். இந்த 3 பேருமே ஏதோ ஒரு விதத்துல அன்புக்காக ஏங்கக்கூடியவங்களாக இருப்பாங்க. பாசம் அப்படிங்கிற வலையில சிக்கி வாழ்க்கையில எல்லாத்தையும் இழந்தவர்களாகவும் இவர்கள் இருப்பார்கள். ஆனா இவங்க அன்பை வந்து வெளிக்காட்ட தெரியாது. பொய்யான விஷயங்களுக்கு மட்டும்தான் அலங்காரங்கள் தேவை. ஆனா உண்மையான விஷயத்துக்கு அலங்காரம் தேவையில்லை. சோ அலங்கார வார்த்தைகள் இவர்கள் பாசத்துல காட்ட மாட்டாங்க. இவங்களை பொறுத்த வரைக்கும் உண்மையா நேசிப்பாங்க. அதுதான் விஷயம். கால் பண்ணிதான் டெய்லி பேசினாதான் அன்பு இருக்குமானா இல்ல. இவங்க நினைச்சுக்கிட்டே கூட வாழ்க்கை ஃபுல்லா வாழ்ந்துடுவாங்க. அந்த அளவுக்கு இவங்க கிட்ட அந்த அன்பு அப்படிங்கிறது இருக்கும். சின்ன வயசுல சாப்பிட்ட ஒரு விஷயமா இருக்கும். ஏதாவது ஒரு ஸ்நாக்ஸோ இல்ல ஏதாவது ஒரு மிட்டாய் சாப்பிட்டுருப்பாங்க, இல்ல ஏதாவது ஒரு ஃபுட்டு அவங்க அம்மா செஞ்சு கொடுத்துருப்பாங்க, இல்ல அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சவங்க செஞ்சு கொடுத்துருப்பாங்க. அந்த டேஸ்ட இப்ப நினைச்சு பார்த்தாங்கன்னா கூட எந்த அளவுக்கு அது சுவையா இருந்ததோ அந்த சுவைய அனுபவிச்சு நினைச்சு பார்த்து கண்ணீர் விடக்கூடியவர்களாகவும் இவர்கள் இருக்கும். ஏன்னா அந்த ஒரு சுவை இப்ப வந்து தனக்கு கிடைக்கலையேங்கிற ஒரு ஏக்கம் இருந்துகிட்டே இருக்கும். ஏன்னா இந்த ரிஷபராசியில பிறந்தவங்க எப்பவுமே பாத்தீங்கன்னா பழைய விஷயங்களை அசை போட்டுக்கிட்டே இருப்பாங்க. சோ அந்த சுபாவம் இவங்களுக்கு அதிகமா இருக்கிறதுனால வாழ்க்கையில எல்லா விஷயங்களையுமே மறக்க மாட்டாங்க. எப்போதும் ஞாபகம் வைத்துக் கொண்டே இருப்பவர்களாக இருப்பாங்க. இப்ப இந்த ரிஷப ராசிக்கு இந்த 2026 எப்படி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த ரிஷப ராசியில பிறந்தவங்களுக்கு 2026ல சனி பகவான் 11ஆம் இடத்துல, ராசிக்கு 11ஆம் இடத்துல வந்து இருப்பாரு. சோ இதனால இந்த ராசிக்காரர்களுக்கு லாப சனியாக அமர்ந்து என்னென்ன லாபங்கள் அந்த 11ஆம் இடத்துல என்னென்ன லாபங்கள்லாம் கிடைக்கணுமோ, எதெல்லாம் தொலைஞ்சு போச்சோ அதெல்லாம் மீண்டும் மீட்டெடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இவங்களுக்கு அது அமையும். அது வந்து குணமாக இருந்தாலும் சரி, இல்ல வாழ்க்கையில கிடைக்க வேண்டிய பொருட்களாக இருந்தாலும் சரி, இல்லை அல்லது ஏதாவது ஒரு நபராக இருந்தாலும் சரி, அவங்களுக்கு மீட்டு கிடைக்கக்கூடிய ஒரு விஷயமாக அமையும். இன்னொன்னு பாத்தீங்கன்னா, அந்த சனி பகவான் 3ஆம் பார்வையாக இவர்களோட ராசிய பார்ப்பார். சோ பார்க்கும்போது இவர்களுக்கு முயற்சிகள் என்னென்ன விஷயங்கள்ல வந்து இவங்க முயற்சி எடுக்கணுமோ அந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே இவங்களுக்கு வழிகாட்டுவார். ஆனா இதோட இவங்களுக்கு ஒரு சோம்பேறித்தனத்தையும் கொடுக்கும். ஏன்னா இவங்க அந்த முயற்சி பண்றாங்களா இல்லையா அப்படிங்கிற ஒரு சோதனை காலகட்டமாக இங்க அமையும். அப்ப நீங்க என்ன பண்ணணும்? சனி பகவான் கொடுக்குற சோதனைகளை எல்லாத்தையுமே சாதனைகளாக்கி நீங்க ஜெயிக்கணும். அதற்காக நீங்க முயற்சிகளை அதிகமாக எடுக்கணும். உங்க முயற்சிகளுக்கு ஏற்ற பலன்களை சனி பகவான் கண்டிப்பாக தருவார். சோம்பேறித்தனத்தை நீங்க தவிர்த்துக்கணும். 3ஆம் பார்வையாக உங்க ராசியை பார்த்த சனி பகவான் தான் இருக்கக்கூடிய இடத்திலிருந்து சனி பகவான் 7ஆம் பார்வையாக இவர்களுக்கு ராசிக்கு 5ஆம் இடத்தை பார்க்கிறார். அப்போ இவங்களோட எண்ணங்கள்ல ஒரு குழப்பத்தை கொடுப்பார். அப்ப எண்ணங்கள் வந்து இவங்க சீரா வச்சிருக்கணும். அதுக்கு இறை வழிபாடு செய்யணும், தியானம் செய்யணும், யோகா இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் செஞ்சாங்க அப்படின்னா இவங்க நடுநிலைத்தன்மையோட இருப்பாங்க. அப்படி இல்லைன்னா செய்யக்கூடிய வேலைகள்லயும் சரி, பழகக்கூடிய விஷயங்கள்லயும் இவங்க ஒரு குழப்ப சூழ்நிலைக்கு தள்ளப்படுவாங்க. சோ அதுல இருந்து வெளியில வரணும் அப்படின்னா நிச்சயமா இவங்க மெடிடேஷன் பண்றது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. மெடிடேஷனே பண்ண முடியாது அப்படின்னாலும் ஒரு அரை மணி நேரம் போய் ஒரு சிவன் கோவில்ல உட்கார்ந்துட்டு ஓம் நமச்சிவாய அப்படின்னு சொல்லிட்டு வந்தீங்கன்னா இந்த காலகட்டம் உங்களுக்கு சிறப்பா இருக்கும். அதான் வந்து காதல் கை கூடுறது, பூர்வீகம் சம்பந்தமான பிரச்சனைகள்ல இருந்து இவங்க வெளியில வருவாங்க. இவங்களோட ஆரோக்கிய குறைபாடுகள் இருந்துட்டு இருக்கும். இந்த நேரத்துல வந்து சரி பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்து உருவாக்கி தரும். சோ இதெல்லாமே வந்து சனி பகவான் செஞ்சு செய்து கொடுப்பார். ஏன்னா இழந்தது எல்லாத்தையும் மீட்டெடுக்கக்கூடிய காலகட்டம் இல்லையா இது. அதனால அவங்களுக்கு எல்லாமே செய்து கொடுப்பார். 8ஆம் இடத்தை வந்து பார்வை செய்வார். அப்போ நீங்க தேவையில்லாத நபர்களுக்கு சிபாரிசு பண்ணிருப்பீங்க. தேவையில்லாதவர்களுக்கு வந்து அவங்களுக்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்கணும் அப்படிங்கறதுக்காக ஹெல்ப் பண்ணிருப்பீங்க. சோ இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணியிருந்தாலும் சரி, இனிமே பண்ணாம இருந்துக்கிறது நல்லது. அப்படி இல்லைன்னா
ஏதாவது ஒரு கெட்ட பெயர் அப்படிங்கிறது வந்து உருவாக்கி தந்துரும். அதாவது உங்க குணத்துக்கு ஒத்து வராத நபர்களை தயவு செய்து தவிர்த்து கொள்வது அப்படிங்கிறது உங்களுக்கு சிறப்பானதாக இருக்கும். வாலண்டியரா உங்களை தேடி வருவாங்க. ஏன்னா நீங்க தான் உங்களை பெருமையா 2 வாரத்தை பேசிட்டா போதும், அப்படியே குளிர்ந்து போயிருவீங்க. அப்ப குளிர்ந்து போயிட்டீங்க அப்படின்னும் போது அங்க நீங்க ஏமாற்றப்படுகிறீர்கள் அப்படிங்கிறதுதான் உண்மையான விஷயம். முடிஞ்ச அளவுக்கு ஏமாற்றம் வேண்டாம். அப்போ நீங்க உங்களை புகழ்றாங்க அப்படின்னா அந்த இடத்துக்கு போகாதீங்க. புகழப்படுறாங்க அப்படின்னாலே உங்களுக்கு எங்கேயோ செக் வச்சுட்டாங்க அப்படின்னு அர்த்தம். சோ அதுல கவனமாக இருக்கணும். தேவையில்லாத இந்த முன்னுரிமை பெற்று அங்க பேசக்கூடிய நிலைமைகள் எல்லாம் உருவாகுச்சுனாலும் நீங்க அந்த இடத்துல கவனமாக இருக்கணும். அதுவும் இந்த மார்கழி மாதத்திலேயே வந்து இந்த மாதிரியான விஷயங்கள்ல நீங்க போய் லாக் ஆவீங்க. சோ அதுல இருந்து நீங்க வெளியில வரணும், பாத்துக்கோங்க. ராகு பகவான் பாத்தீங்கன்னா உங்களோட ராசிக்கு 10ஆம் இடத்துல இருக்கிறார். அப்ப இந்த ராகு அப்படின்னாலே வந்து பிரம்மாண்டமான விஷயங்கள் எல்லாமே நிகழ்த்தி கொடுக்கக்கூடியவர். தொழில்ல ஒரு விருத்தியை ஏற்படுத்தி தருவாரு. அப்ப தொழில் சார்ந்த விஷயங்கள்ல உங்களை பிரம்மாண்டத்தை நடத்தி தருவார். அதிர்ஷ்டங்களை வந்து உருவாக்குவார். திடீர் அதிர்ஷ்டங்களை இவர் ஏற்படுத்துவார். அப்ப தொழில்ல இதுவரைக்கும் ஒரு ஓட்டமே இல்லாம இருந்துட்டு இருக்கும். டக்குன்னு இந்த ராகு பகவான் வந்த காலகட்டத்துல இருந்தே பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு லாபங்களை வந்து அனுபவிச்சுட்டு தான் இருப்பீங்க. அடுத்து ராகுகேது பயிற்சி வரைக்குமே இந்த பலன்களை உங்களுக்கு அவரு செய்து கொடுத்துட்டு இருப்பாரு. ராசிக்கு 4ஆம் இடத்துல கேது இருப்பார். உங்களோட சுகங்களை, அதாவது தூக்கம் இல்லாம பட்டினியா எல்லா வேலைகளையும் செய்ய வேண்டிய சூழ்நிலைகளை உருவாக்கி தரும். ஏன்னா நீங்க அங்க ஜாலியா இருக்கக்கூடாது. அப்ப இந்த காலகட்டம் நீ கஷ்டப்பட வேண்டிய காலகட்டம், உழைக்கக்கூடிய காலகட்டம். இந்த நேரத்துல தூக்கத்தையும் சாப்பாட்டையும் எதிர்பார்த்தா பின்வரக்கூடிய காலங்கள்ல கஷ்டப்பட நேரிடும் அப்படிங்கறத உணர்த்துறதுக்காக அவர் 4ஆம் இடத்திலேயே வந்து உட்கார்ந்துருப்பார். சோ இந்த 4ஆம் இடம் அப்படிங்கறது வந்து பாத்தீங்கன்னா தாய் ஸ்தானத்தையும் குறிக்கும். இந்த தாய் ஸ்தானம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல கவனமாக இருக்கணும். சோ நிறைய பேர் இந்த காலகட்டத்துல தான் தாயோட அனுகூலங்கள் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். ஆனா தாயோட உடல் நலத்துல நீங்க கவனமாக இருக்கணும். ஏன்னா உங்க பாசமே அவங்களுக்கு ஒரு மைனஸா வந்து போய் சேர்ந்துடக்கூடாது. அதுலயும் நீங்க கவனமாக இருக்கணும். குரு பகவான் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 2ஆம் இடத்துல தனஸ்தானத்துல இருந்துட்டு இருந்தாரு. சோ இப்ப 3ஆம் இடத்துக்கு போயிருக்கிறாரு. 3ஆம் இடம் அப்படிங்கிறது வந்து இந்த அளவுக்கு சிறப்பு கிடையாதுதான். ஏன்னா 3ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு எப்பவுமே நல்லதுதான் செய்வாரு அப்படிங்கிறது கிடையாது. ஒரு காரியம் செய்யறீங்க அப்படின்னா அந்த விஷயம் வந்து தடங்களாகி அதுக்கப்புறம் நடக்கக்கூடிய ஒரு விஷயமாக மாறும். முயற்சி பண்ணுவீங்க, நிறைய தடவை முயற்சி பண்ணாதான் சக்சஸ் ஆகும் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களை ஏற்படும். அப்போ இப்போ நீங்க வேலைக்காரவங்க இருக்காங்க அப்படின்னா அதுல ஒரு மனஸ்தாபம், முதலாளி இருக்கிறாரு, மேலதிகாரி இருக்கிறாருன்னா அங்க ஒரு மனஸ்தாபம். சோ இது எல்லாத்தையுமே வந்து கொஞ்சம் ஏற்படுத்தி தான் நல்லது. அடுத்துதான் அங்க தேவையில்லாத ஒரு சண்டைய பண்ணலாமா அப்படின்னு உங்களை யோசிக்க வைக்கும். நீங்க அந்த இடத்துல கவனமா இருக்கணும். சோ திடீர் செலவுகள் வந்து உருவாகும். உத்தியோகத்துல திடீர் மாற்றங்களையும் ஏற்படுத்தும். ஏன்னா இடமாற்றம் அப்படிங்கிறது இந்த காலகட்டத்துல உங்களுக்கு அமையும். கண்டிப்பா வீடு மாறி இருப்பீங்க, இல்லைன்னா கண்டிப்பா ஒரு தொழில் மாற்றம் செய்யலாம் அப்படின்னு நீங்க நினைச்சிருப்பீங்க. ஏதாவது ஒரு விஷயத்துல நீங்க இடமாற்றம் அப்படிங்கறத வந்து அடைஞ்சிருக்க வேண்டிய வாய்ப்புகள் இருக்கு. உங்களோட சுய ஜாதகம் பார்த்தானா உங்களுக்கு இது நடந்திருக்கும் அப்படிங்கறத வந்து கன்ஃபார்ம் பண்ண முடியும். பொது பலன்கள் அப்படிங்கும் போது இந்த மாதிரியான விஷயங்களை மட்டும்தான் உங்களுக்கு தெரியப்படுத்த முடியும். ஓவரால் பாத்தீங்கன்னா இந்த ரிஷபராசிக்கு இந்த காலகட்டம் கொஞ்சம் வேகமா ஓடக்கூடிய ஒரு காலகட்டமாக அமையும். வேகமா ஓடிட்டு இருப்பீங்க, கடவுள் அவரோட கைகளால உங்களை தாங்கி பிடிப்பார். அந்த ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் அமையும். சோ சில கஷ்டங்களையும் இருக்கும், அதையும் மீறி உங்களோட முயற்சிகளால மட்டும்தான் இந்த லாபங்களை நீங்க பெற முடியும். திடீர் அதிர்ஷ்டங்களையும் நீங்க பெற முடியும். 2026ஆம் ஆண்டு கிருத்திகை நட்சத்திரத்துல பிறந்தவங்க செய்ய வேண்டிய வழிபாட்டு முறைகள் என்ன அப்படிங்கறத பார்க்கலாம். கரெக்டா உங்க நட்சத்திரத்தை அன்னைக்கு உங்களோட குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு ஒரு அத்தி மர கன்று வாங்கிக்கங்க. அத்தி மரம் வந்து நீங்க நட்டு வளர்க்கும். சோ அது ஒரு கோவில், குலதெய்வ கோவிலா இருக்கலாம். மரத்தை வந்து பராமரித்து வளர்த்து வர வேண்டும். இதை உங்களால செய்ய முடிஞ்சா செஞ்சுக்கோங்க. மகாலட்சுமி வழிபாடு அப்படிங்கறதும் பெருமாள் வழிபாடு அப்படிங்கறதும் உங்களுக்கு என்றென்றைக்கும் கை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயமாக அமையும். கிருத்திகை நட்சத்திரத்துல பிறந்தவங்க திருநெல்வேலியில இருக்கக்கூடிய ஸ்ரீவைகுண்டத்துல இருக்கக்கூடிய பெருமாளை வழிபாடு பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களோட வாழ்க்கையில ஒரு திருப்பு முனை அப்படிங்கிறது உருவாகும். உங்களுக்கு கிடைக்க வேண்டிய யோகங்கள் இந்த காலகட்டத்துல கண்டிப்பா கிடைக்கும். யோகினி நட்சத்திரத்துல பிறந்தவங்க சந்திர மௌலீஸ்வரர் கோவில் இங்க இருக்கும்.
அங்க நீங்க போயிட்டு வாங்க. திருவக்கரையில இருக்கக்கூடிய சந்திர மௌலீஸ்வரரை நீங்க வழிபாடு செய்துட்டு வரும்போது நிச்சயமா உங்களுக்கு உண்டான யோக பலன்களை நீங்க அடைய முடியும். இல்லைன்னா சந்திர பகவான் வழிபாடு செய்யுங்க. ஒருநிலைப்படுத்தக்கூடிய யோகா இதெல்லாமே நீங்க செய்யும் போது நிச்சயமாக நீங்க ஒரு நல்ல பலன்களை அடைய முடியும். மிருகசீர்ஷ நட்சத்திரத்துல பிறந்தவங்க நாச்சியார் கோயில் கும்பகோணத்துல இருக்கு. நாச்சியார் வழிபாடு அப்படிங்கிறது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப உகந்த வழிபாடாக இருக்கும். நீங்க ஆண்டாள் வழிபாடு செய்யலாம், நாச்சியார் கோயிலுக்கு போயிட்டு வரலாம். சோ இதெல்லாம் நீங்க தொடர்ச்சியா செய்துட்டு வரும்போது நிச்சயமாக நல்ல பலன்களை ஏற்படுத்தும். ஒரு தடவையாவது போயிட்டு வாங்க, வாழ்க்கையில முன்னேற்றங்களை நீங்க பார்க்க முடியும். நிச்சயமா இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.